விஜய் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க, தமிழ் நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க. விஜய் வந்து தம் அடிச்சதையும் நான் இந்த தம் அடிச்சதையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது மேல எல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க, கொண்டாங்க. சத்தியமா காரி துப்புற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கோவமா இருக்கு மீடியா மேல. எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுவீங்க. நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து செல்ஃபி எல்லாம் மாத்தி மாத்தி வந்து போட்டுக்கிறாங்க. திருப்பி வந்து திருமதி ஆகுங்களா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து முட்டாளா வந்து நினைச்சுக்கிட்டு சரி, நாங்க வந்து அது பெருசா பேசல. உங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும்தான் அது பெருசா பேசிக்கிறாங்க. நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல, நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல. we have a great relationship. நம்ம பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்துல அடி வாங்கியிருக்கோம். அவங்க உங்க அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா யார பத்தி வேணா பெண்களை வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன். யார் யார பத்தி பேசினா எனக்கு கவலை இல்லைங்க. அதுக்கும் சினிமால கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் புரியல எனக்கு. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து நம்ம படங்கள் வருது அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றின்றதுதான் நான் பாக்குறேன். அதுவே ஒரு பெரிய வெற்றியா தான் பாக்குறேன். ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ்பெஷலி ஐ நோ ஒரு படம் வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கும் சரி, ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி கண்டிப்பா தெரியும். இன்னைக்கு நிறைய நடிகர்கள் படங்கள் ஓடிடில மட்டும் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில வந்து என்னோட படங்கள் வந்து ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆனது எல்லாமே தியேட்டர்ல போயிட்டு தான் ஓடிடிக்கு வருதுன்றது நினைக்கும் போது எனி லாங்குவேஜ்ல ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஸோ மக்கள் கிட்ட நம்ம டைரக்டா போறோம் தியேட்டருக்கு அப்படின்னும் போது பெரிய விஷயம். அதுவே ஒரு பெரிய பண்டிகையை நான் பாக்குறேன். ஸோ அந்த விதத்துல ஐ தேங்க் த ப்ரொடியூசர். எவ்வளோ சிரமம் பட்டு இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து மீடியா சப்போர்ட் பண்ணோம். மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவமா இருக்கேன் மீடியா மேல. ஐ வாண்டட் டு அட்ரஸ் தட். எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுவீங்க, பட் ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ படங்கள் ரிலேட்டடா நீங்க போடுறீங்க, கான்ட்ரவர்சினா போடுறீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான். உண்மையா யோசிச்சு பாருங்க. நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல, நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல. we have a great relationship. நான் என்ன பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கிறது, பர்சனலா ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது, சர்டிபிகேட் கொடுக்கறது யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்துல. கரெக்டா? நான் அப்ராட்ல இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அங்க இருக்கிற தமிழர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லையா, அவங்க பேசும்போது நம்மள என்ன அசிங்கமா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கக்கேடா இருக்குங்க. நம்ம பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்துல அடி வாங்கியிருக்கோம், பர்சனலா ஒரு விஷயம் நம்ம பேசுறோம், ஷேர் பண்றோம், இல்லைங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது வேற. பட் நம்ம தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து முட்டாளா வந்து நினைச்சுக்கிட்டு அவங்க உங்க அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா யார பத்தி வேணா, யாரு நல்ல மதர் கிடையாது, யாரு நல்ல ஃபாதர் கிடையாது, உங்க ஹேபிட்ஸ் என்ன, அதெல்லாம் யாருக்குமே தேவையே இல்லாத விஷயம். அத வந்து மீடியா இவ்ளோ பெருசா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது கண்டிப்பா வந்து வருத்தமா இருக்கு. ஒரு மீடியா தான் இன்டர்வியூ, ஒரு சிலதான் ஒரு மீடியா தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது வைரல் ஆயிடுச்சு. சரி, நாங்க வந்து அது பெருசா பேசல. உங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள மட்டும் தான் அது பெருசா பேசிக்கிறாங்க. இல்லைங்க, நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்களா? இல்ல, நான் தான் சொல்றேனே, நான் வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்ல ஒரு மாசமா, நான் வெளிநாட்டுல இருக்கேன். அப்ப அவங்க வந்து அந்த விஷயம் கேட்கும் போது நமக்கு அசிங்கமா இருக்குல்ல. என்னங்க உங்க இண்டஸ்ட்ரியிலே இப்படி. அப்போ நம்ம போய் இத பத்தி பேசி அதை பெருசு பண்றதுக்காக இல்ல. பட் ஒரு சில மீடியா, அகைன் ஒரு சில மீடியா இத உட்கார்ந்து பெருசா காமிக்கிற போது நான் பொதுவா தான் பேசுறேன். தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இது மீண்டும் மீண்டும் கிளறி இது அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி. நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளே அவங்களை காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. யாரு வேணா யார பத்தி வேணா பேசலாம் இல்லையா, எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. ஒதுங்கி நாங்க போறோம், இத வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா மீடியா கிட்ட நான் கேக்குறேன், அவங்க யார்கிட்டயும் நான் பேச விரும்பல, மீடியா கிட்ட கேக்குறேன். இந்த மாதிரி விஷயங்களை
ஒரு சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. படங்கள் ரிலேட்டடா பண்ணுங்க. நாங்க ஒண்ணு கேக்குறோம். இப்போ வனிதா மேடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி இது மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கறான்னு சொல்றாங்க, நான் அவாய்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். வனிதா மேடம் வந்து மென்டல் மாதிரி பேசினா இல்ல என்னையும் அவாய்ட் பண்ணுங்க. நானும் மென்டல் மாதிரி பேசினா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. நான் நல்லா வந்து இல்லைங்க, நான் பர்சனலா வந்து எந்த அளவுக்கு என்னோட கேரக்டரோ என் கேரக்டர் வச்சு நான் ஒரு விஷயம் ஓப்பனா பேசலாம். நான் இல்லாத ஒரு விஷயத்த பத்தி இப்போ நானே கேரக்டர் ஒரு விஷயத்துல சரியில்லைன்னு வச்சுப்போமே, ஓகே, என்னோட கேரக்டரே ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது. அந்த விஷயத்துல ஒரு விஷயத்துல அந்த விஷயத்த நான் எல்லாரையும் பத்தியும் நான் தப்பா பேசும்போது யார் தப்பிங்க? மென்டல் பேசதான் செய்யும். நம்ம மீடியாக்கள் வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரிக்வெஸ்டா தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில, அசிங்கம் வேண்டாம், பேசுறவங்க பேசட்டும், நம்ம அதை பெருசுபடுத்த வேண்டாம்ன்றதுதான் என்னோட வேண்டுகோள். அதாவது சினிமாங்கிறது வந்து இது நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம் தான். நான் வேற ஒரு படத்துக்கு தம் அடிச்சதுக்கு விஜய் வந்து தம் அடிச்சதையும் நான் இந்த தம் அடிச்சதையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது மேல எல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க, கொண்டாங்க. சோ பேசுறவங்க பேசுவாங்க. கத்துக்கணுங்கிறது எங்க கத்துக்கணும்ன்றது பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு எதை கத்துக்கணும் எங்க கத்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. சோ நம்ம வந்து மெயினா சினிமா பாக்குறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். பெண்கள்ல இப்படியும் இருக்காங்கன்றது தான் நம்ம காட்டும். பெண்கள்னா வந்து மகாலட்சுமியா தான் இருப்பாங்க, தெய்வமா தான் இருப்பாங்க, அப்படி கிடையாது. அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் பண்ணி இது காமிச்சு இப்படி இருக்காதீங்கன்றதுதான் நம்ம சொல்றோமே தவிர இது மாதிரி இருங்கன்னு கண்டிப்பா யாருமே சொல்ல போறது கிடையாது. ரெண்டாவது முக்கியமா யாரோ சொல்லியிருந்தாங்க, பெண்கள் வந்து நம்ம யூஸ்வலா வந்து இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து 2 ஹீரோஸ் பார்ப்போம், ஒரு மேல் ஆர்டிஸ்ட் பார்ப்போம், இந்த படத்துல வித்தியாசமா 2 பெண்களை வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. உண்மையா வந்து என்னோட வாழ்க்கையில் பர்சனலா நான் பெண்களை நம்பவே மாட்டேன். ஆனஸ்டா சொல்றேன், நான் பெண்களை நம்ப மாட்டேன். எனக்கு ஆண் நண்பர்கள் தான் ஜாஸ்தி. பெண்களை வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன். சோ எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்காங்க. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற படங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. யார பத்தி பேசினா எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா சினிமால இருக்கிறவங்களே வந்து பர்சனல் விஷயங்கள் வந்து பேசும்போது சர்டிபிகேட் கொடுக்கும்போது சத்தியமா காரி துப்புற மாதிரி இருக்கு. அத நம்ம எடுத்து போட வேண்டாம்ன்ற அவ்வளவுதான். நானும் ஒரு சேனல் வச்சு நடத்துறேன் யூடியூப்ல, நானும் மீடியா பர்சன் தானே. நம்ம எடுத்து போட வேண்டாம், அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து அதுதான் சொல்றேனே, நான் யாரையுமே குறிப்பிட்டு பேசலை, பொதுவாதான் சொல்றேன். யார் யார் பேசுறாங்களோ அதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன். யாரையாவது குறிப்பிட்டு பேசினா இல்ல நானே உளர்னா கூட நாளைக்கு என் பேட்டி எடுத்து போடாதீங்கன்னு நானே சொல்றேன். ஆமா, யார பேசினாலும் மென்டல் சொல்ல வரீங்களா நீங்க எடுத்துக்கிற விதத்துல? கண்டிப்பாங்க. சினிமாங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா, ஓகேங்களா? கதையை பொறுத்து, அந்த கேரக்டரை பொறுத்து. இப்ப நானும் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒரு தயாரிப்பாளரா ஒரு இயக்குனரா யாரு அவங்க தான் முடிவு எடுக்கணும், கரெக்டா? சோ கிளாமர் வைக்கிறது தப்பு, ஃபைட் வைக்கிறது தப்பு, தம் அடிக்கிறது தப்புன்னா படமே எடுக்க முடியாது. எல்லாருமே சாமிக்கு போய் கோயிலுக்கு போய் சாமி தான் கும்பிடணும். அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நீங்க பேசுறது வந்து சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கேன், நான் பர்சனல் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். பர்சனலி டு நாட் டாக் அபவுட் எனிபடி, நோபடி ஹேஸ் தி ரைட். பேசுறவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுக்கும் சினிமால கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் புரியல எனக்கு. வந்து உங்களை திருமதின்னு சொன்னாங்க. திருமதின்னு சொன்ன உடனே நீங்க வந்து ஆர்கியூமென்ட் பண்ணீங்க, இல்ல நான் திருமதி கிடையாது செல்வி சொன்னேன், செல்வின்னு சொன்னீங்க. இப்ப வந்து எல்லாருமே வந்து திருமதி செல்வி எல்லாம் மாத்தி மாத்தி வந்து மிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. திருப்பி வந்து திருமதி ஆவீங்களா? இப்ப படம் ஒண்ணு ரிலீஸ் பண்ண போறான், அது பத்தி பிரஸ் மீட் கொடுக்க போறேன். ரெகுலரா வந்து மறக்காம ஒரு விஷயம் சொல்லிடுறீங்க, ஃபாரின்ல வேலையா இருக்கேன், ஃபாரின்ல வேலையா இருக்கேன், அங்க எதுவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களா? இல்லைங்க, நான் இப்போ வந்து ஃபாரின் நிறைய எல்லாருமே போறதா, வெக்கேஷன் போவோம். டிராவலிங்ன்றது ஒரு ஹாபி தான் இன்னைக்கு. ஏன்னா உலகத்தை சுத்தி பார்க்கணும் பிறந்ததுக்கு அப்படின்றது ஒரு ஆசை. நம்ம இத்தனை வருஷம் பண்ண முடியல. இல்ல, இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக போனேன், படப்பிடிப்புக்காக போனேன். ஒரு படமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். அந்த டீடைல்ஸ் வந்து அடுத்து நான் ஒபிஷியலான பிரஸ் மீட்ல சொல்லுவேன், இங்க சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம வந்தது தண்டுபாளையம் படத்துக்காக. ஆனா உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணும், என் மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்ன்றதுக்காக ஷேர் பண்றேன். ஆயிட்டு மாறிட்டே இருக்கும். நீங்களும் நடிக்கிறீங்க, பொண்ணும் நடிக்காங்க. தெலுங்குல மொத்தம் நாகேஸ்வர ராவ், நாகசைதன்யா, நாகார்ஜுனா 3 தலைமுறை சேர்ந்து நடிச்சாங்க. அந்த மாதிரி இப்ப 3 தலைமுறை வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்னும் என் பொண்ணு நடிக்கல. அவங்க இனிமே இல்ல, அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் சாங் தான் பண்ணாங்க. பிகாஸ் பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணனால
அவர் அந்த சாங்ல நீ தமாஷா பண்ணுனாரு. நானும் அவரோட படத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். சோ அதனால அது ஒரு இன்ட்ரோடக்ஷனாவே மாறிடுச்சு. பட் தாத்தா பேத்தி அம்மா 3 பேரும் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கா அவருக்கு? அது எனக்கு தெரியல. எனக்கு மார்க்கெட் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. நான் சேர்ந்து நடிப்பேன். ஒருத்தரை பத்தி நான் வந்து இங்க கருத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. இவங்க எல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாதுங்க. நான் பாக்குறதை யாரோ சொன்னாங்கங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அத வந்து உங்ககிட்ட தான் நான் பேச முடியும். அவங்க கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. பேர் வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. தமிழ் நடிகர்களை முதல்ல போட சொல்லுங்க படத்துல, அப்புறம் பேர் வைக்கலாம். விஜய் சார் படத்துடைய பேரு இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்காங்க. சரிங்க, என்ன பண்ணலாம்? விஜய் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க, தமிழ் நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க. முதல்ல அத கேட்போங்க. தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தமிழ்ல படம் பேர் வைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் வாய்ப்பு கொடுக்கல. விஜய் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு. அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பு கொடுத்தா ஒரு மகளிர் அணி. ஏங்க நான் சினிமால இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாவை பத்தி பேசுறேன். எப்பவுமே இருக்குங்க அந்த அந்த மனசளவுல அந்த ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பா என்னைக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.